சென்னை புது கும்மிடிப்பூண்டி அருள்மிகு பாலீஸ்வரர் திருக்கோயில் கோபுரம் மிக பழமையானது. 1000 ஆண்டுகள் பழமையானது. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் கீழே விழுந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது. யாராவது இதை திருப்பணி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அருள்மிகு பார்வதி உடனே ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோயில் புது கும்மிடிப்பூண்டி சிவா. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, சென்னை ரெடில்ஸ்லேருந்து வர்ற வழி கும்மிடிப்பூண்டு புது கும்மிடிப்பூண்டி பைபாஸ். இந்த பைபாஸில் இந்த பக்கமாக போனால் நம்ம சித்தர் அருள்மிகு செஞ்சேசாமி, அருள்மிகு வைத்திலிங்க சாமி ஜீவசமாதி மற்றும் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ். பாலீஸ்வரர் திருக்கோயில் இங்கே தான் இருக்குது. புது கும்மிடிப்பூண்டி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பிங். இது டவுன் பஸ்ஸு, வெளியூர் பஸ் எல்லாமே நிற்கும். சப்வே வந்து இது அந்த பக்கம் போகிறது. இந்த பஸ்ஸு வெளியூர் பஸ்ஸில் இங்கே நிற்கும். திருப்பதி போகிற பஸ் இங்கே நிற்குது, ஏசி பஸ். பாருங்கள் மக்களே, நாட்டில் எவ்வளோதான் முன்னேற்றங்கள் வளர்ந்தோம்லாம் பாருங்கள். இந்த திருக்கோயில் குளம் வந்து இப்படி இருக்குது. தாமரைப்பூலாம் பூக்குது, படிக்கட்டுலாம் நொறுங்கி போயிருக்கு. சரி, குளம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோபுரம் பாருங்கள். இது வந்து மேற்கு பார்த்த கோபுரம் இப்படி இருக்குது. என்ன, இது வந்து பாலீஸ்வரர் கோயில் கும்மிடிப்பூண்டி பைபாஸில் இருக்குது. இந்த கோயில் தாண்டி தான் நம்ம சித்தர் சமாதிக்கு போகணும். உள்ளெல்லாம் நல்லா கட்டிட்டாங்க. ஏன் இது மட்டும் இப்படி விட்டோம் பார்ப்போம். சிவராத்திரி வந்து இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றது. உள்ளெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க. சிவராத்திரிக்கு ஸ்டேஜெல்லாம் போட்டு ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம மத்தியானம் மணி இப்போ 2, அதனால் எல்லா சன்னதியும் மூடி இருக்குது. பாருங்கள், பாலீஸ்வரன் கோயில். இந்த கோபுரம் இப்படி இருக்குது. காம்பவுண்ட் சுவர்லாம் இப்படி இருக்குது. பார்ப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி கிரானைட் கல்லெல்லாம் கிடைக்காது. இப்போவா அப்போவான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே விழுறதுக்கு இதுக்குள்ளே தான் எல்லோரும் நுழைஞ்சு வர்றாங்க. இந்த மரக்கதவு பாருங்கள். வந்து தெற்கு வாசல் இது மாதிரி பாழடைஞ்சு போகிறது ஒரு பக்கம். மரக்கதவு முதல் கொண்டு எல்லாமே கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. அப்போவான்னு இது உள்ளே தான் மக்கள்லாம் போய் சிவராத்திரியை கொண்டாடி இருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை. சாதாரண ஒரு மனிதனுடைய வீடு இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு என்ன பண்ணிடுவாங்க, அரசாங்கம் வந்து ஒரு போர்டு போட்டு இந்த பக்கம் வந்து யாரும் போகக்கூடாது, கட்டிடம் கீழே விழுந்துடும் அப்புறம் சொல்லி அந்த கட்டிட உரிமையாளரை எச்சரிக்கை பண்ணுவாங்க, வழக்கெல்லாம் போடுவாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் வந்து போகக்கூடிய இந்த அருமையான கும்மிடிப்பூண்டி பாலீஸ்வரர் கோயில் இப்படி கிடக்குது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்குது, பார்க்கலாம். யார் மனதில் யார் புகுந்து சித்தர்கள் புகுந்து அருள் புரிஞ்சு இதெல்லாம் திருப்பணி நடைபெறணும்னு வேண்டுவோம். எப்படியோ உள்ளே மட்டும் நல்லா கட்டிட்டாங்க. நாகலிங்க மரம் காய் காய்ச்சிக்கு பாருங்க, நல்லா இருக்கு. பூ நல்லா வாசனை. என்ன என்ன எழுதியிருக்குன்னு மொழிப்படி எங்கே வச்சு அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. இதில் இருக்கா, நீங்கள் எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. சித்தர்கள் அருள் உண்டாகட்டும். 250 அரிய வகை மூலிகை பொடி சித்தன் சயின்ஸ் ஆஃப் ஆரோமதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டைம் அண்ட் கெயின். நம்ம சர்வ காரியம் சித்தியாகணும், சகல சௌபாகியம் உண்டாகணும்னு இந்த
அருள்மிகு பாலீஸ்வரர் திருக்கோயில் மேலும் மேலும் சிறப்புடன் வரணுன்ட்டு நம்ம வேண்டிக்கிறோம். உலக மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கணும், எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகணும், இனி எல்லாம் நன்மை. இது ஐயப்ப சாமி சந்நிதி, மூலவர் எல்லாம் இருக்காங்க. மத்தியானம் 2 மணி, அதனால் நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம். இதை காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இனியெல்லாம் நன்மை, இனியெல்லாம் நன்மை. இந்த திருக்கோயில் மக்களுக்கு சிறப்புடன் திகழணும் மற்றும் நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், இனியெல்லாம் நன்மை, நெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். நண்பர் சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி தரும் சகல ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியம். ஓமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர், 250 அரிய வகை மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். நம்முடைய சர்வகாரி சித்தி சகல சௌபாக்கியம் தரக்கூடிய ஓமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது 1 கிலோ 5600 ரூபாய். இந்த மூலிகைப்படி தான் நாம் எங்கே போனாலும் சித்தருடைய ஜீவசமாதியில் கொஞ்சமாக பொருத்தி அங்கே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நல்லோர் நினைத்த நலம் பெறுகணும். என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டியவர்கள் அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில், அதாவது யூடியூப்பில் லைவாக ப்ரேயர் பண்ணுவோம். அப்போவும் இந்த மூலிகைப்பொடியை பயன்படுத்தி தினசரி டெய்லி நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்துகிற இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். வீட்டில் அலுவலகத்தில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகிடும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், போட்டி பொறாமை இதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மை, நெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட், தினசரி இரவு 9 மணிக்கு 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ். 9382689894 9382268994. நன்றி வணக்கம். நமது காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனியெல்லாம் நன்மை, இனியெல்லாம் நன்மை. சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் குரு பூஜை தகவல்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். வணக்கம் வாழ்த்துக்கள்.